நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். அவர் தனது 8வது மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அரசாங்கம் வருமான வரி அடுக்குகளை மாற்றி அமைத்தது மட்டுமல்லாமல் பிரிவு 87A கீழ் வழங்கப்படும் வரி தள்ளுபடியையும் உயர்த்தியுள்ளது. ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை நிகர வரி விதிக்கக்கூடிய வருமானமுள்ள தனிநபர்கள் எந்த வரியையும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவார்கள். வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாவாக அதிகரித்து பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இதனால் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவோர் இனி வரி கட்ட தேவையில்லை. அவர் பேசுகையில் நடுத்தர வர்க்கத்தினர் பொருளாதாரத்திற்கு தங்களது உழைப்பை கொடுக்கின்றனர். அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் வரி சுமையை குறைத்துள்ளோம். 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி இல்லை என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2023 ஆண்டில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 7 லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.